Hello friends, welcome to IBM Tech Tamil. நீ நம்ம இந்த வீடியோவில் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். பைத்தான் கூட எப்படி டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறது, அதுக்கு எந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆலில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேட்டாபேஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இனி நம்ம எந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா MySQL அப்படிங்கிற டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண போகிறோம். டேட்டாபேஸ் அப்படிங்கிறது ஒரு டேட்டாவை பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி நமக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த டேட்டாவை எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறது தான் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே டேபிளர் காலமாக போய் டேட்டாபேஸ் ஸ்டோர் ஆகும். எந்த காலம் தேவையோ அந்த காலமை ஸ்பெசிஃபிக்காகவும் நம்ம எடுத்துக்க முடியும், அதே சமயம் மொத்தமாக டேட்டாவையும் எடுத்துக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி MySQL எப்படி நம்ம கரண்ட் லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாம். லோக்கல் மிஷினில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் கனெக்டிவிட்டி ப்ராசஸ் பண்ண முடியும் பைத்தான் மூலியமாக. அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு நம்ம இந்த URL எடுத்துக்கலாம். இந்த URL தான் நம்ம வந்துட்டு கனெக்ஷன் பண்ண போகிறோம். லொக்கேஷனில் டவுன்லோட்ஸ் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இன்கேஸ் நீங்கள் மேனுவலாக போய் டைப் பண்ணணும் அப்படின்னா கூகுளில் போய்ட்டு MySQL டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்க்கு கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா MySQL கம்யூனிட்டி GPL டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கனாலும் இந்த சேம் பேஜ் தான் வரும். இதே சேம் பேஜ் தான் உங்களுக்கு வரும். ஏதாச்சும் ஒரு பேஜ் எடுத்துக்கலாம். இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. நமக்கு இப்போ தேவை என்ன அப்படின்னா MySQL கம்யூனிட்டி சர்வர் அப்படிங்கிறதான் தேவை. இதை நான் இன்னொரு டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே என்னென்ன அவைலபிலிட்டி வேர்ஷன்ஸ் அண்ட் என்ன மாதிரியான ஓஎஸ்க்கு தேவை அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. இப்போ நான் மேக் ஓஎஸ் எடுத்துக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக மேக் ஓஎஸ்ன்னு எடுத்துக்கிச்சு. இன்கேஸ் நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதில் எந்த ஃபார்மேட் வேணுமோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா MSI ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிக்கவே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இந்த இடத்த டவுன்லோட் கிளிக் பண்ணி லோக்கல் டொமேஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த வேர்ஷன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு 8.0.34 அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே நான் மேக் ஓஎஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். மேக் ஓஎஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு ARM, அனதர் ஒன்று வந்துட்டு S86 அப்படிங்கிற 2 வேர்ஷன் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ARM அப்படிங்கிறதால அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதில் நான் டெவலப் பண்ண போகிறது வந்துட்டு DMG ஆர்ச்சிவ் அப்படிங்கிறத டெவலப் பண்ண போகிறேன். ஏன்னா விண்டோஸில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி நான் MSI அப்படிங்கிறத சொல்லணும், அதே மாதிரி மேக்ஓஎஸாக இருக்கவங்களுக்கு நான் வந்துட்டு DMG ஃபார்மேட்டை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். எதுக்காக அப்படின்னா நீங்கள் விண்டோஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாலேஷன் UI க்ரியேட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பேராமீட்டர் நீங்கள் மாற்றணுமோ அந்த லொக்கேஷன் மாற்றிக்கிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இதில் வந்துட்டு இந்த ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் லாகின் பண்ணுறீங்களா, ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க, இல்லைனா புதுசாக க்ரியேட் பண்ணிங்க. 2 ஆப்ஷனுமே தேவையில்லை அப்படின்னா நீங்கள் நோ தேங்க்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் மை டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடும். என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாஃப்ட் அப்படிங்க நான் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம மை அப்படிங்கிற ஃபோல்டுக்குள்ளே டவுன்லோட் ஆயிடுச்சு. டிஃபால்ட்டாக என்ன விண்டோஸில் பண்ணுவோமோ அதே தான் இங்கே பண்ண போகிறோம். விண்டோஸில் MSI அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து எந்த லொக்கேஷன் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் ஆகிடும். நானும் இப்போ அதை தான் பண்ண போகிறேன். DMGயும் அதே மாதிரி தான் பண்ண போகுது. கிளிக் பண்ணுறேன். அதுக்குள்ளே ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்குது. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பர்மிஷன் கேட்கும். நான் அலோவ் கொடுத்துட்டேன். பேக்கேஜ் ரன் பண்ணுறோமான்னு கேட்கும். அலோன்னு கொடுத்துட்டேன். அலோன்னு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு UI இப்படி தான் இருக்கும். விண்டோஸில் வேறு மாதிரி UI இருக்கும். அங்கே கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குமான்னு நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே நான் கண்டினியூ கொடுக்குறேன். இதெல்லாம் வந்துட்டு லைசன்ஸ் ஆக்சுவலி லைசன்ஸ் இருக்கும் அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் லைசன்ஸு. நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அக்ரி இந்த பர்டிகுலர் லைசன்ஸை நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களா டிஸ்அக்ரி பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் பர்டிகுலர் லைசன்ஸை ரீட் பண்ணதுக்கப்புறமா அக்ரி பண்ணாலும் சரி, இல்லை டிஸ்அக்ரி பண்ணாலும் பரவாயில்ல. நான் வந்துட்டு டேரெக்டாக அக்ரி நான் கொடுக்குறேன். விண்டோஸில் செக் பாக்ஸ் வர மாதிரி ஆப்ஷன் இருக்கும்.
அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்துட்டு வேறு எந்த மாதிரி லொக்கேஷன்லையும் இன்ஸ்டால் பண்ண முடியாது. டேரெக்டாக இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர் ஃபார் திஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ நான் டிஃபால்ட்டாக அதே எடுத்துக்கிறேன். எல்லா யூஸருக்கும் வந்துட்டு இந்த MySQL வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். நான் கண்டினியூ கிளிக் பண்ணுறேன். கண்டினியூ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் டைப் கேட்குது. இது வந்து டிஃபால்ட்டாக நம்ம சேஞ்ச் லொக்கேஷன் கொடுத்தோம். திரும்பவும் நம்ம அந்த எந்த யூஸருக்கு நம்ம இது பண்ணணும், இல்லை ஸ்பெசிஃபிக் டிஸ்க்கு நம்ம என்ன கொடுக்க ஒரு டிஸ்க்கு தான். ஸோ அப்படிங்கிறத டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர்னே கொடுத்துக்கலாம். இப்போது கஸ்டமைஸ் பண்ணுறது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் என்னென்ன பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆக போகுது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு MySQL சர்வர் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆக போகுது. அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் மானே அப்படிங்கிறது இன்ஸ்டால் பண்ண போகுது. லான்ச் டி சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் டிஃபால்ட்டாக அசிட்டிஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நீங்களும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டால்னு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பாஸ்வேர்டு கேட்குது. கான்ஃபிகர் ஆகுது. ரைட்டிங் ஃபைல் பேக்கேஜிங். இப்போது யூஸ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் ஃபார் என்கிரிப்ஷன். இப்போ இது வந்துட்டு விண்டோஸில் ஆப்ஷன் கேட்காது. என்ன காரணம் அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு யூசர் வந்துட்டு ரூட் அப்படிங்கிற யூசர் கிரியேட் ஆவாங்க. அதுக்கு பாஸ்வேர்டு எதுவும் இல்லாமல் எம்டியாக தான் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு பாஸ்வேர்டு நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். இப்போது ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு ரூட் யூசருக்கு விண்டோஸில் இது கேட்காது. என்ன காரணம் அப்படின்னா ரூட் யூசருக்கு டிஃபால்ட்டாக ரூட்டுக்கு எம்டி பாஸ்வேர்டு தான் பாஸ்வேர்டு. அதை மறந்துடாதீங்க. இன்கேஸ் நீங்கள் அதை கேட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டாக மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே கொடுக்குறேன். ஃபினிஷ்னு கொடுத்தேன் அப்படின்னா திரும்பவும் பாஸ்வேர்டு கேட்குது. டேட்டாபேஸ் இன்ஸ்டாலேஷன். இப்போது எனக்கு இன்ஸ்டாலேஷன் வாஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெசேஜ் கொடுத்துருக்கு. நான் ரூட் யூசருக்கு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் மறந்துடக்கூடாது. அப்போ தான் நான் நல்லா டேட்டாபேஸாக கனெக்ட் பண்ண முடியும். இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் எப்படி டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம இப்போது லோக்கல் மிஷினில் MySQL இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நம்ம டேட்டாபேஸ் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம லோக்கலில் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாமே கமெண்ட் லைனில். இதுக்கு நீங்கள் ஒரு சில கமெண்ட் லைனாக தெரிஞ்சுக்கணும். பேசிக்கான விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எப்படி நீங்கள் வந்து டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது, இல்லை நீங்கள் வேறு டேட்டாபேஸ்க்கு எப்படி ஸ்விட்ச் ஆகுது அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் வந்துட்டு ஃபியூச்சர் வீடியோஸில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம உடனே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது எங்கே லொக்கேஷன் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா யூசர் இங்கே என்னோடய லோக்கல் மிஷின் சொல்கிறேன். விண்டோஸ்க்கு வந்துட்டு வேறு லொக்கேஷனில் டிஃப்ரென்ஷியேட் ஆகலாம். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் லைக் சீக்குவலன் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் போக தேவையில்லை. கமெண்ட் லைனுக்கு நீங்கள் டேரெக்டாக MySQL அடிச்சிங்கனாலே விண்டோஸில் வந்துடும். பட் மேக்கில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். லோக்கல் /SQL -u -u அப்படிங்கிறது வந்துட்டு யூசர் எந்த யூஸரை நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூட் யூஸரை லாகின் பண்ண போகிறேன். -p நீங்கள் கொடுக்குறது நான் இன்கேஸ் நீங்கள் டிஃபால்ட்டாக நீங்கள் பாஸ்வேர்டு வந்துட்டு நீங்கள் டிஃபால்ட்டாக விண்டோஸில் வந்துட்டு எம்டியாக கொடுத்துருப்பீங்க. நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறதால நான் p கொடுத்து என்ட்ரு தரணுன்னா என்ட்ரி யுவர் பாஸ்வேர்டுன்னு கேட்குது. இப்போது MySQL கனெக்ஷன் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. நான் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே அந்த பர்டிகுலர் யூஸருக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தனோ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போது டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணோம், டிஃபால்ட்டாக நம்ம வந்துட்டு எந்த மாதிரி டேபிளும் க்ரியேட் பண்ணல, டேட்டாபேஸும் க்ரியேட் பண்ணவே இல்லை. ஸோ இது இப்படி எம்டியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. டிஃபால்ட்டாக வந்துட்டு ஒரு சில டேட்டாபேஸ்லாம் இந்த MySQL இருக்கும். அது எப்படிங்க பார்க்குறது அப்படிங்க பார்த்தலாம். ஸோ டேட்டாபேஸஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக என்னென்ன டேட்டாபேஸஸ் இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்டிங்க்கு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறேன். கேட் பேஸ் டேட்டாபேஸ் நேம் இதுதான் சின்டாக்ஸ். ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா MySQL டெமோன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணேன். ஓகே, கொரி எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இது கொரி, ஆக்சுவலி இது எல்லாமே கொரி, ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் தான் SQL அப்படிங்கிறது. ஒவ்வொரு எக்ஸிக்யூஷனும் ஒவ்வொரு கொரியாக எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது ஷோ டேட்டாபேஸஸ் அப்போ நான் கொடுக்கேன் அப்படின்னா MySQL டெமோ அப்படிங்கிறது இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த லொக்கேஷனில் நான் பர்டிகுலர் MySQL டெமோவை நான் வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணணும். அந்த லொக்கேஷன் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் MySQL டெமோ அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் MySQL டெமோ வந்துட்டு ஸ்விட்ச் ஆகிடும்.
டேட்டாபேஸ் சேஞ்ச். இப்போ நீங்கள் என்ன மாதிரி ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணாலுமே, அதாவது நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ணாலும் இல்லை நீங்கள் வந்துட்டு மாடிஃபை பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா MySQL டெமோ அப்படிங்கிற டேட்டாபேஸில் மட்டும்தான் மாடிஃபிகேஷன். இப்போது ஷோ டேபிள்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு எந்த விதமான டேபிளும் கிரியேட் பண்ணல. இது ஃப்ரெஷ்ஷான டேட்டாபேஸ், எந்த விதமான டேபிள்ஸுமே அவைலபிள் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூஸ் இஸ் அப்படின்னு நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டேட்டாபேஸை கிரியேட் பண்ண சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு அப்படின்னா இதில் இத்தனை டேபிள்ஸ் டிஃபால்ட்டாக இருக்குது. இதில் அப்படின்னா சிஸ் அப்படிங்கிற டேட்டாபேஸில் இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இது எல்லாமே இப்போ ஹோஸ்ட் அண்டர்ஸ்கோர் சம்மரி அப்படிங்கிற ஒரு டேபிள், ஹோஸ்ட் அண்டர்ஸ்கோர் சம்மரி பை ஃபைல் அண்டர்ஸ்கோர் ஐஓ அப்படிங்கிற ஒரு டேபிள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செப்பரேட் டேபிள். ஆக்சுவலி நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் ஆகட்டும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா டேபிள்ஸ் ஆகட்டும், ஃபீல்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே செப்பரேட்டாக கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் தேவை. இப்போ நம்ம டிஃபால்ட்டாக நம்ம வந்துட்டு MySQL டெமோ அப்படிங்கிற டேபிள் டேட்டாபேஸ் போயிடலாம். இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. டேபிள்ஸ் டேபிள்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் டேபிள் நேம் வந்து டெமோ. இதில் வந்துட்டு ஐடி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபீல்டு, அது வந்துட்டு இன்டிஜர் டைப்பு, ஆட்டோ இன்க்ரிமெண்ட் எடுத்து அடுத்தது நேம்னு ஒரு நேம்னு வச்சுக்கலாம். நேம்னு சொல்லிட்டு ஒரு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு சாம்பிளுக்காக நான் காமிக்கிறேன். இப்போ இன்டிஜர் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பு, வேர்க்கர் அப்படிங்கிற டேட்டா டைப் ஒவ்வொன்றையும் நீங்கள் கொடுத்தீங்க அந்த பர்டிகுலர் ஃபீல்டு வந்துட்டு என்ன டேட்டா டைப்பில் டேட்டாவை க்ரியேட் பண்ணுமோ அந்த டேட்டா டைப்பில் க்ரியேட் பண்ணும். நார்மல் டேட்டா வந்து எம்டியாக இருக்கக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாது. ப்ரைமரி கீயாக வந்துட்டு ஐடி அசோசியேட் டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஷோ அப்படின்னா டெமோ அப்படிங்கிற ஒரு டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. டேபிளில் வந்துட்டு ரெக்கார்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு செலக்ட் டெமோ அப்படிங்கிறது வந்து சரி. இப்போ எம்டி செட் எதுவுமே வந்துட்டு இல்லை. செலக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பர்டிகுலர் செலக்ட் பண்ணு எதுனா ஸ்டார் அப்படிங்கிறது எல்லா ஃபீல்டையும் செலக்ட் பண்ண அப்படிங்கிறது. ஃப்ரம் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த டேட்டா பேஸ்லேருந்து எந்த டேபிள்லேருந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேபிள்லேருந்து என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே எனக்கு லிஸ்ட் பண்ண அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸ்டார் அப்படிங்கிறது எல்லா ஃபீல்டுமே. இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா நேம் மட்டும் தான் இருக்குது, நேமும் கொடுத்துறேன். பட் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகிடுச்சு. ஒரே ஒரு ரெக்கார்ட் இருக்குது. டெமோ அப்படிங்கிற டேபிளில் ஒரே ஒரு ரெக்கார்ட் இருக்குது, அதை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட்ங்கிறது இந்த பர்டிகுலர் டெமோங்கிற டேபிளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணேன். என்னத்தனா நேமுங்கிறது நான் ஏற்கனவே இங்கே ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி ஐடி அப்படிங்கிறது வந்துட்டு ஆட்டோ இன்க்ரிமெண்ட். நான் எதுவும் ஐடி ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. நான் அடுத்த ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா 2 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஐடியில் ஆட் ஆகிடும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணி தேவையில்லை. ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்சர்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஐடி ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக நான் சொன்னேன் உங்களுக்கு ஸ்டார்னு கொடுத்தா எல்லாத்தையும் எடுத்து வந்துடும். செலக்ட் நேம் ஃப்ரம் டெமோ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நேம்ங்கிற காலம் மட்டும் எடுத்து வந்து எனக்கு காமிச்சிடும். இதுதான் பேசிக்காக நம்ம ஒரு டேபிள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். இதை வச்சு தான் நம்ம வந்து டேட்டாபேஸாக ஆக்சஸ் பண்ண போகிறோம். இதில் செலக்ட் இருக்குது, அப்டேட் இருக்குது, டெலீட் இருக்குது, அப்புறம் வந்துட்டு மாடிஃபை இருக்குது, எல்லாமே வந்துட்டு ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே இப்போ நான் கமெண்ட் லைனில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம வந்துட்டு யூஐ மூலியமாகவும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத ஃபியூச்சர் வீடியோஸை பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ நம்ம இங்கே
இங்கே வந்துட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு டேப் காமிச்சேன். இதில் என்னென்ன தேவையான MySQL கம்யூனிட்டிக்கு என்ன தேவைங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே MySQL ஒர்க் பெஞ்ச் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இதை தான் நம்ம வந்துட்டு வச்சு நம்ம வந்துட்டு UI மூலியமாக வந்து டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம MySQL டேட்டாபேஸை எப்படி வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறது லோக்கல் மிஷினில், அதுவும் நான் யூஸ் பண்ணது மேக் OS, அதனால் உங்களுக்கு வந்துட்டு மேக் OSல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சேம் கான்செப்ட் தான் விண்டோஸ்லேயும். நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.